இது வந்து கற்பூரவல்லி கஷாயம். இது நம்ம ஒருத்தருக்கு ஒரு இலை போட்டால் போதும் கஷாயத்துக்கு. எச்சா கூட நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் அது வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வெறும் வாட்டர் தான், வேறு எதுவுமே இல்லை. இது வந்து எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அதனால் மொத்தம் 4 இலை தான் போட்டிருக்கேன். அதாவது சின்ன இலையாக இருந்தால் வேணால் ஒரு 5 6 போடலாம். இந்த 2 இலையும் குட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு 5 போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை 2 3 பிச்சு இதில் போட்டு ஒரு கொதி, நல்ல கொதி வந்தப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் வார்மாக இருக்கும்போது நம்ம குடித்தா போதும். இதை ரெகுலராக செய்ய வேண்டியதில்லை, வீக்லி ஒன்ஸ் 50 டேஸ்க்கு 1 டைம் இப்படி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், குடிச்சு பாருங்கள். குடிச்சிட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் இது 2ஆக தான் போடுறேன், வேறு எதையுமே நான் பண்ணலை. நான் இதில் வேறு எதுவும் சீரகமோ மிளகு எதையுமே நான் அதை வந்து ஆட் பண்ணவே இல்லை. இது மட்டும்தான். இந்த இலையில பூச்சி கீச்சி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் நீங்கள் கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதை போடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் இது கொதி வந்தப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இது எந்த மாதிரி கலரிங்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் வெறும் தண்ணி வந்து என்ன கலரில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஒயிட் கலர். பட் இந்த இலை வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சப்புறம் அது என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கிடுச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணால் போதும். இந்த கொதி வந்தப்புறம் ஆஃப் பண்ணால் போதும். ஒரு 5 நிமிஷம் கழித்து வார்ம் ஆகிடும், அது கொஞ்சம் ஆறிடும் இல்லையா. அந்த வார்ம் வாட்டரை நம்ம வந்து இதை வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டியது தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொரோனா டைமில் இது வந்து டெய்லியும் ஒரு கஷாயம் குடித்தா ரொம்ப நல்லது, ஹெல்த்தி கூட. பாருங்கள், நீங்கள் இங்கே பாருங்கள், இது வந்து இந்த வார்மாக இருக்கிறது என்ன கலரிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். பாருங்கள், க்ரீன். இதுதான் கற்பூரவல்லி. குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வராணி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.